ஓகே. ஸோ ஹை கைஸ், நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேசாமல் சும்மாவே போட்டிருப்பேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட மைக்கு கிடையாது, ஓகேவா. இப்போ வந்து நம்ம டிஜேஐ மைக் மினி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமல் யாருக்கு போயிட போகுது. ஏன்னா அந்த இது இன்டர்னல் மைக்கே கனெக்ட் பண்ணாமல் எடுத்ததுலேயே வந்து நாய்ஸ் ஓரளவுக்கு ரிடக்ஷன் ஆச்சு. ஸோ வந்து கேமராலே அந்தளவுக்கு இருக்குன்னா மைக்கு நல்லா தான் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து ஜே மவுண்ட் வந்து ரொட்டேட்டபிள் ஜே மவுண்ட் வாங்கிட்டேன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. எப்படின்னா லைக் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அது வாங்கினது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக சைடில் பார்த்தா கூட ரொட்டேட்டபிளில் டக்குன்னு இதுவாகிடுது, சைடு வாங்கிடுது, டில்ட் ஆகிடுது கேமு. ஏன் தான் வாங்கணுன்ருக்கு. மைக் எங்கேயுமே வைக்க முடியல ஹெல்மெட்டில். எங்கே திரும்ப வச்சுருக்கேன், அந்த மூக்கில் அந்த நோஸ் ப்ரொடெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அதுக்கு மேலே மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மைக்கை. ஸோ அதே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நல்லா தான் கேட்கும், வியூவும் மறைக்கலை, ஓகே தான். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் வேறு போடணும் போயிட்டு. ஆக்சுவலாக இங்கே ஒரு இண்டியன் ஆயில் ஒன்று இருந்தது, பட் வந்து இப்போது ஸ்பீடை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்பீடு அந்தளவுக்கு ஓடுறது இல்லை போல். நான் அப்போ இண்டியன் ஆயில் XP95 போடணுன்னா இங்கேருந்தே ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு வந்து ஒன்று நார்மல் இண்டியன் ஆயில் பெட்ரோல் போடணும், இல்லைனா வந்து பாரத்தில் போய் போடணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். பாரத்தே கண்டினியூ பண்ணிக்கலான் இருக்கேன். போடு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வைசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம் இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணுது சொல்லிட்டு. மைக் கெயின் வந்து -6 பண்ணியிருக்கேன், நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து லோவில் இருக்குது. ஓகேங்களா, இதே செட்டிங்ஸு. வைசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே நான் ஓட்டுறேன், நல்லா காற்றெல்லாம் அடிக்கும் பலமாக. ஓகே, பறந்துட வேண்டியதுதான். ஓகே கைஸ், இப்போ காற்றெல்லாம் பலமாக அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு வேணான்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாகவே வைசர் மூடியே வச்சுக்கலாம். ஓகே, ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. பைக் சவுண்ட்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகும் தெரில, பார்ப்போம். ரெக்கார்டிங்கில் எல்லாமே தெரிஞ்சிடும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு. 12:30 வரேன்னு சொல்லியிருந்தேன். 12:30 இங்கே 12:30 ஆக போகுது. ஸோ நல்ல இண்டிகேட்டர் போட்டானா இல்லையா, ஒரு வேளை நம்ம தான் கவனிக்கலையோ. நல்ல வெயிலாக தான் இருக்குது, நல்ல கிளைமேட்டு தான், நல்லா ரெக்கார்டிங் கிளியராக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் ஜவாதி ஹில்ஸ் போயிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். மேபி இன்னொன்று வந்து லைக் நான் இப்போ எந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன்னா, ஜஸ்ட்டு ஹில்ஸில் ஓட்டுற மாரி மட்டும் போட்டிருப்பேன். ஸோ ஜவாது ஹில்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக போடல கரெக்டாக. ஸோ நான் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், எடிட் பண்ணி போடணும். மேபி அது போட்டதுக்கப்புறம் தான் இதை நான் போடுவேன்னு நினைக்கிறேன்.
அப்போ வந்து என்கிட்ட மைக் இல்லை, ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுவே சூப்பராக இருந்தது. வண்டி சவுண்ட் எல்லாமே பக்காவாக பிக்கப் பண்ணிச்சு. நாய்ஸ் ரிடக்ஷன் சூப்பராக இருந்தது. பார்ப்போம் இதில் எப்படி இருக்குன்னு. வண்டி வந்து 22,500 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை, சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். எந்த மாதிரினா, அந்த பைலட் லேம்ப் இருக்குல்ல முன்னாடி 2 குட்டி லைட்டு, அதில் வந்து ஒரு லைட் எரியல. அப்புறம் வந்து பேக் பிரேக் வந்து அடித்தோன்னா லைக் என்ன சொல்கிறது, பிரைட்டாக எரியும்ல பேக் லைட்டு. பிரேக் அடித்தா பிரைட்டாக எரிய மாட்டேங்குது, நார்மலாக தான் எரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அதெல்லாம் மேபி ஒயரிங் இஷ்யூவாக ஏதாச்சும் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், மேஜராக எதுவுமே கிடையாது. ஓட்டுறதுக்கெலாம் பக்காவாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நானும் என்ன சொல்கிறேன்னா, பயப்பட தான் செஞ்சேன். எல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறானுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது இது வரைக்கும். லைக் நம்ம பிடிச்ச வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளும் வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்து வாங்குவோம். இந்த வண்டி தான் கரெக்டாக இருக்கும், சிட்டிக்கெலாம் நம்ம யோசிக்கிற வண்டி சிட்டியெலாம் செட் ஆகாது அப்படிலாம் யோசித்து நிறையா இது பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை வாங்கிடணும். லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வண்டி ப்ராக்டிக்கலாக யோசித்து எல்லோரும் சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு நீங்கள் வேறு வண்டி வாங்கிட்டீங்க. நாளைக்கு வந்து உங்கள் ட்ரீம் பைக் வந்து போகுது, ரோட்டில் போகுது, நீங்கள் அதை பார்த்து ஏங்கிடக்கூடாது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் வந்து கண்டிப்பாக பிடிச்ச வண்டி வாங்கலாம். ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியலையா, உங்களுக்கே அந்த வண்டி மேலே ஒரு வெறுப்பாயிடுச்சா, அப்புறம் சேல் பண்ணிக்கோங்க. சேல் பண்ணிட்டு வேறு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். லைக் ஜஸ்ட் we can give a try இல்லை. ஐயோ தெரியாமல் இங்கே வந்துட்டேனே. ஃபோர் கே 30 தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக 4K 30 சுத்தமாக சார்ஜே நிற்காம நிமிஷத்துக்கு 2 போகுது. எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 50% மேலே போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். 50% மேலே, ஆமாம், போயிடும். பட் வீடியோ குவாலிட்டி வந்து சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்து ஆக்சுவலாக ரெயினில் ஓட்டியிருப்பேன், ஓகேவா. நல்ல மழை போகும்போது, ஜவாதி ஹில்ஸ் போகும்போது வந்தவாசி ரோட்லலாம் வந்து ஃபுல் ரெயின். ஸோ சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், லென்ஸை வந்து துடைக்க மறந்துட்டேன். எனக்கு ஃபஸ்ட் டைமில் ரெயின்லலாம் ஓட்டி நான் ரெக்கார்ட் பண்ணதில்லை. நான் ரெக்கார்ட் பண்ணதே அதுதான் ஃபஸ்ட் டைமு, வெளியே போய் ரெக்கார்ட் பண்ணது. அது வரையும் சும்மா லோக்கலில் தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ரெயின் வரவும் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டேன். சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ட்ராப்லெட்ஸாக இருக்குது லென்ஸில். அந்தளவுக்கு கிளியராக இல்லை. நடுவில் ஒரு ட்ராப்லெட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம கடுப்பாக இல்லை இருக்காது பார்க்க. பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, அதை தான் அப்லோட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபுல்லாகவே போகிற வழி ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு போகும்போது. பட் ஓகே, ரொம்ப ஒஸ்ட்லாம் கிடையாது, நல்லா தான். கேமரா குவாலிட்டி சூப்பரு. அதேமாதிரி ஒய்டு அதிகம் இதில். ஆக்சுவலாக தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஃப்ரெண்டு, வெய்ரான் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆகாஷ் அவர் பேர். அவர் வந்து கோப்ரோ ஹீரோ 8 வச்சுருக்காரு. ஸோ அதுலலாம் வந்து இந்தளவுக்கு ஒய்டே கிடையாது. அவரே பார்த்து சொல்கிறாரு, இது என்ன ப்ரோ செம்ம ஒய்டாக இருக்குது அப்படின்னு. ஆக்ஷன் கேமரா வாங்கணும் நினச்சிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு 360 வீடியோ அந்த மாதிரிலாம் வேணும்னா இன்ஸ்டா 360 தான் போய் ஆகணும். பட் நார்மல் ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் அதை வாங்க. இன்ஸ்டா 360லாம் வந்து சும்மா ரீல்ஸுக்கு தான். மற்றபடி மோட்டோ விளாகிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இதுவே நல்லா ஒய்டு, நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதில் கூட ரீல்ஸ் பண்ணலாம். என்ன அந்த 360 வியூ கிடைக்காது, அவள் தான். அதெல்லாம் சும்மா கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நமக்கே போர் வச்சு போயிடும். இதுக்காக வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அதை விட இதில் தான் குவாலிட்டி நல்லா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்ஸ்டா 360 X3 விட இதில் தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது ஒர்த்து தான் வாங்குறது, தாராளமாக வாங்கலாம்.
இது வந்து ஆக்சுவலாக ஜஸ்ட்டு டெஸ்டிங் வீடியோ மாதிரி தான் கைஸ் இது. சும்மா ஆஃபீஸ் போகிறதுல என்ன நமக்கு இது இருக்குது, சும்மா ரெக்கார்ட் பண்ணுறேன் மைக்கு கரெக்டாக வேலை செய்யுதா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில இது தான். மேபி நான் பேசுகிற ஸ்டைல் வந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதாவது மாற்றிக்கணுமா, ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த பக்கம் போகணும். ஸோ நான் ஆப்போசிட்டில் வரான் தலைவன். இது எடுத்து மாட்டணும். கேமரா இருக்குது, மாட்ட முடியாதோ? மாட்டியாச்சு. தலையன் பார்க்குறான், என்ன கேமரா வச்சு போயின்னு இருக்கான். இதாங்க நம்ம ஆஃபீஸு. ஏப்பா ஏதோ காரு, புது காரு போல் போகுது. முன்னாடி போடுவோமா? என்ன வண்டின்னு தெரில. ஆக்சுவலாக இங்கே வியூ செம்மையாக இருக்கும் கைஸ். நீங்கள் பெருங்குளத்தூர் பின்னாடி, பில்டிங் பின்னாடி அந்த மவுண்டன் வியூ செம்மையாக இருக்கும். ஓரளவு நல்லா தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்ட் அவ்வளோ வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு ஆக்சுவலாக. எப்போவுமே இப்போலாம் வெயில் அடிக்காது, முன்னாடியே வந்துடுவேன். இன்னொன்று டிராஃபிக்கும் கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா, ஒரு 11:30 இந்த டைம் வந்திருந்தா ஓரளவுக்கு ஸ்ட்ரெச்சு கிடச்சிருக்கும் நல்லா. இந்த வாட்டி ஸ்ட்ரெச் எதுவுமே கிடைக்கல. ஸோ என்னோடய செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நிறைய பேர் இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸோ சொல்கிறேன். ஆக்ஷன் 4 ஓகேவா, டிஜே ஆக்ஷன் 4, டிஜே மைக் மினி, ப்ளூ ஆர்மரோட சின் மவுண்ட்டு, அந்த 3M டேப் வச்சு பண்ணியிருப்பாங்கள்ல அந்த சின் மவுண்ட்டு. அமேசான்லேயே ப்ளூ ஆர்மர் சின் மவுண்ட்டுன்னு போடுங்க வரும்.
அதுக்கடுத்து என்ன இந்த ஜே மவுண்ட்ஸு அதெல்லாமே வந்து சும்மா நீங்கள் அமேசானில் போட்டிங்கனாலே எக்கச்சக்கமாக வரும். ஏதாவது ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து தான் சோர்ஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்கில் சவுண்டு கேட்குது, அது வேறு என்னன்னு பார்க்கணும். எங்கே விட்றது? ஆஹா, இங்கே இடம் வந்து விட்டுருக்கலாமே. எல்லா இடமுமே ஆக்குப்பைடாக இருக்கே. எங்கே வருது? அங்கேயா? எடுக்கும் போது இவ்வளோ தூரம் வந்து எடுக்கணுமா? இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க போல். இந்த இடத்துல நான் விட்டதே இல்லை இது வரையும். மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி வந்தோம்ல அந்த ரோலே கிடச்சிரும். எங்கேயே இருந்தது, நான் தான் வந்துட்டேன். சரி, ஓகே கேஸ், அவ்வளோதான். சும்மா இது ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்ப்போம் கேமரா. ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. திருப்புனா இப்போ சரியில்லை, இப்போ சரிஞ்சுதே. சரி, ஓகே கேஸ், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வெளியே இந்த மாதிரி போர்லாம் அடிக்க மாட்டேன். ஆஃபீஸ் வந்து எங்கேயாவது வெளியே போய் ஜாலியாக சுற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், பாய்.